சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கழகத் தலைவரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று காலை நாகர்கோயிலில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டத்தில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பேசியுள்ளார். தமிழ்நாடு முழுவதும் சூரிய உதயத்தை பார்க்க மக்கள் அனைவரும் வரும் மாவட்டம் குமரி. அப்படிப்பட்ட மாவட்டத்திற்கு உதயசூரியன் ஆட்சி மீண்டும் உதிக்க வேண்டும் என்று ஆதரவு கேட்டு உங்களையெல்லாம் நான் பார்க்க வந்திருக்கிறேன் என்று தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் சட்டமன்ற தேர்தலில் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட உள்ளார். கடந்த மார்ச் 30 அன்று பெரம்பூரிலும் மார்ச் 31 அன்று திருச்சி கிழக்கிலும் அவர் வேட்புமனு தாக்கல் செய்தார். ஆனால் இந்த இரு மனுக்களிலும் வழங்கப்பட்ட தகவல்களில் முரண்பாடுகள் இருப்பது பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. விஜய் தாக்கல் செய்த பிரமாண பத்திரங்களில் அவர் மீதான நிலுவை வழக்குகள் குறித்த தகவல்கள் வேறாக உள்ளன. பெரம்பூர் மனுவில் தனக்கு எதிராக குற்றவியல் வழக்குகள் ஏதுமில்லை என குறிப்பிட்டுள்ளார். திருச்சி கிழக்கு தொகுதி மனுவில் 2 வழக்குகள் இருப்பதாக அறிவித்துள்ளார். பெரவல்லூர் வழக்கு கடந்த மார்ச் 30ஆம் தேதி கொளத்தூர் தேர்தல் பரப்புரையின் போது இடையூறு ஏற்படுத்தியதாக பதிவானது. இது பெரம்பூர் மனு தாக்கலுக்கு பிறகு ஏற்பட்டதால் பெரிய சிக்கலாக கருதப்படவில்லை என்றும், மதுரை வழக்கு கடந்த 21/8/2025 அன்று மதுரையில் நடந்த தாவேகா மாநாட்டின் பொது மேடையில் ஏறியவர்களை விஜய் தரப்பினர் இழுத்து தள்ளியதில் காயம் ஏற்பட்டதாக புகார் அளிக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் விவரம் பெரம்பூர் மனுவில் இடம்பெறவில்லை என்றும், இதற்கு விளக்கமளித்துள்ள விஜய், காவல்துறை சம்மன் வராததால் தமக்கு தாமதமாகவே விவரம் தெரிந்ததாகவும் அதனால் திருச்சி மனுவில் குறிப்பிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். வழக்குகள் மட்டுமின்றி தனது வயதை குறிப்பிடுவதிலும் முரண்பாடு ஏற்பட்டுள்ளது என்றும், பெரம்பூர் மனுவில் தனக்கு 52 வயது என்றும் திருச்சி கிழக்கு மனுவில் 51 வயது என்றும் விஜய் குறிப்பிட்டுள்ளது விவாதத்தை கிளப்பியுள்ளது. இந்த தவறுகளால் பெரம்பூர் தொகுதியில் விஜயின் வேட்புமனு ரத்தாகும் அபாயம் ஏற்பட்டது. இதனை தவிர்க்க இன்று பெரம்பூர் தொகுதிக்கான திருத்தி அமைக்கப்பட்ட பிரமாண பத்திரத்தை விஜய் தாக்கல் செய்ய உள்ளார். மனுக்கள் பரிசீலனைக்கு முன்னதாக இந்த திருத்தம் செய்யப்படுவதால் அவரது வேட்புமனு ரத்தாக வாய்ப்பில்லை என்று சொல்லப்படுகிறது. கட்சியின் தலைவருடைய வேட்புமனுவையே இவ்வளவு கவனக்குறைவாக கையாண்டது குறித்து சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. தலைவருக்கே இந்த நிலை என்றால் மற்ற வேட்பாளர்களின் நிலை என்ன என்றும், வழக்கு விவரங்களை பெற முன்கூட்டியே நீதிமன்றத்தை நாடியிருக்கலாமே என்றும் இணையவாசிகள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் களம் இறுதி சுற்றை எட்டியுள்ள நிலையில் பாரதிய ஜனதா கட்சி தனது தேர்தல் வியூகத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்றுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களின் வெற்றி வாய்ப்பை உறுதி செய்ய இந்திய அரசியலின் ஹெவிவெயிட் தலைவர்களை தமிழகத்திற்கு வரவழைக்க பாஜக தலைமை திட்டமிட்டுள்ளது. கோவை மாநகராட்சி 69வது வார்டுக்கு உட்பட்ட சாய்பாபா காலனி பாரதி பார்க் பகுதியில் அமைந்துள்ள கழிவுநீர் உந்து நிலையத்தில் உள்ள கழிவுநீர் தொட்டியில் ஊழியர்கள் 2 உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. 15 அடி விட்டமும் 40 அடி ஆழமும் கொண்ட பிரம்மாண்ட கழிவுநீர் தொட்டியில் பழுதான 60 HP மோட்டாரை பொருத்திவிட்டு மேலே ஏறிக்கொண்டிருந்த போது ரத்தினபுரியை சேர்ந்த ஒப்பந்த ஊழியர் அர்ஜுன்குமார் எதிர்பாராத விதமாக தலையிடித்து தொட்டிற்குள் தவறி விழுந்துள்ளார். இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த சக ஊழியரான பாப்பன்பட்டியை சேர்ந்த எலக்ட்ரீஷியன் சுரேஷ் என்பவர் அவரை மீட்க கீழே இறங்கிய போது நச்சு வாயுக்களால் ஏற்பட்ட கடும் மூச்சு திணறல் காரணமாக மயங்கி அவரும் 40 அடி ஆழ கழிவு நீருக்குள் மூழ்கியுள்ளார். சம்பவம் குறித்து தகவல் அறிந்ததும் கோவை மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் மற்றும் மாநகர காவல் ஆணையர் கண்ணன் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மீட்பு பணியை துரிதப்படுத்தினர். சுமார் 6 மணி நேரத்திற்கும் மேலாக தீயணைப்பு துறையினர் மற்றும் மாநகராட்சி ஊழியர்கள் கழிவுநீர் அகற்றும் வாகனங்கள் மூலம் நீரை வெளியேற்றும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கு இடையில் திமுக தெற்கு தொகுதி வேட்பாளர் செந்தில் பாலாஜி சம்பவ இடத்திற்கு வருகை தந்து மீட்பு பணிகளை பார்வையிட்டதுடன் கண்ணீருடன் காத்திருக்கும் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறியுள்ளார். இரவு நேரத்திலும் வெளிச்சம் அமைத்து தேடுதல் வேட்டை தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் 23 அடிக்கும் மேல் தேங்கியுள்ள கழிவு நீரை முழுமையாக அகற்றாமல் இருவரின் நிலையை உறுதி செய்ய முடியாது என்பதால் அப்பகுதியில் பெரும் பதற்றமும் பரபரப்பும் நிலவி வருகிறது. சுந்தர் சி தனது வேட்புமனுவில் தாக்கல் செய்த சொத்து விவரங்கள் தற்போது வெளியாகியுள்ளன. அதன்படி சுந்தர் சி பெயரில் 2,97,00,000 அசையும் சொத்தும் ரூபாய் 17,07,00,000 அசையா சொத்துக்கள் உள்ளதாகவும், அவரது மனைவி குஷ்பு பெயரில் ரூபாய் 6 கோடி அசையும் சொத்துக்களும் ரூபாய் 4,17,00,000 அசையா சொத்துக்கள் உள்ளதாகவும் வேட்புமனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுந்தர் சியிடம் 3 கார்களும் குஷ்புவிடம் 1 காரும் உள்ளதாக வேட்புமனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதோடு பாஜக நிர்வாகியும் நடிகையுமான குஷ்புவிடம் 3.5 கிலோ தங்கம், 24 கிலோ வெள்ளி பொருட்கள் உள்ளதாக அவரது கணவர் சுந்தர் சி தாக்கல் செய்த வேட்புமனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டசபை தேர்தலில் இயக்குனர் சுந்தர் சி களம் கொண்டுள்ளதால் மதுரை மத்திய நட்சத்திர தொகுதியாக மாறியுள்ளது. NTA கூட்டணி சார்பாக இயக்குனர் சுந்தர் சி இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகிறார். அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜனுக்கு எதிராக சுந்தர் சி களமிறக்கப்பட்டிருப்பது பேசுபொருளாகியுள்ளது.
புதுச்சேரியில் பிரச்சாரத்தை முடித்துக்கொண்டு நேற்றிரவு சென்னை வந்த பிரதமர் மோடி ஐடிசி கிராண்ட் சோழா நட்சத்திர ஹோட்டலில் தங்கியுள்ளார். அப்போது தமிழக பாஜகவின் சீனியர் தலைவர் ராஜாவையும் மொடக்குறிச்சி எம்எல்ஏ சரஸ்வதியையும் வரவழைத்து மோடி பேசியுள்ளார். தீவிர சிகிச்சைக்கு பின் சமீபத்தில் வீடு திரும்பிய ராஜா காரைக்குடி தொகுதியில் அவர் போட்டியிட விரும்பிய நிலையில் உடல்நிலை காரணமாக தேர்தல் களத்தில் இறங்கவில்லை என்றும் இந்த சூழலில்தான் சென்னை வந்த பிரதமர் மோடி ராஜாவை நேரில் வர சொல்லி சந்தித்துள்ளார். ராஜாவின் உடல்நிலை குறித்து அக்கறையுடன் விசாரித்த பிரதமர், இந்த கட்சிக்காக உங்களுடைய உழைப்பு அளப்பரியது என்றும் அதற்குரிய மரியாதையை நான் செய்ய வேண்டும் என விரும்புகிறேன் என்றும் இந்த தேர்தல் முடிந்தவுடன் உங்களுக்கு ஆளுநர் பதவி அளிக்க தீர்மானித்திருக்கிறேன் என்று தெரிவித்துள்ளார். நாட்டுக்கான உங்களுடைய பணி தொடர வேண்டும் என்று வாழ்த்தியுள்ளார். பிரதமரிடமிருந்து இப்படி ஒரு ஸ்வீட்டான செய்தி வரும் என ராஜாவும் எதிர்பார்க்கவில்லை. அவரோடு சமகாலத்தில் பயணித்த இலகணேசன், தமிழிசை சவுந்தரராஜன், சிபி ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் ஆளுநர் பதவியை அலங்கரித்து விட்டனர். ஆனால் ராஜாவுக்குத்தான் எந்த பொறுப்பும் வழங்கப்படாமலேயே இருந்துள்ளது. உடல்நிலை காரணமாக இனி தீவிர அரசியலில் ஈடுபட முடியுமா என்பதும் கேள்விக்குறியாகிவிட்டது. இந்த சூழலில் ஆளுநர் பதவி கிடைக்கும் என பிரதமர் உறுதியளிக்கவும் ராஜாவின் ஆதரவாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் போட்டியிடுவதாக அறிவித்திருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தற்போது அந்த முடிவை திரும்ப பெற்றுள்ளார். இதுகுறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு சற்று நேரத்தில் வெளியாக உள்ளது. திருமாவளவனுக்கு பதிலாக நெய்வேலியை சேர்ந்த ராமசாமி என்ற இளங்குமரன் காட்டுமன்னார் கோவில் தொகுதியின் விசிக வேட்பாளராக போட்டியிட உள்ளார். இவர் என்எல்சி நிறுவனத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் தாம் போட்டியிடவில்லை என்பதையும் புதிய வேட்பாளர் குறித்த அறிவிப்பையும் இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பில் திருமாவளவன் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க உள்ளார். தமிழக சட்டசபை தேர்தல் வரும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியாக உள்ளன. இதனிடையே இந்த தேர்தல் குறித்து கருத்து கணிப்பு முடிவுகள் அவ்வப்போது வெளியாகி வரும் நிலையில் இதுகுறித்து தேர்தல் ஆணையம் மக்களுக்கு எச்சரிக்கையும் புகார் அளிக்கவும் வலியுறுத்தியுள்ளது. மகளிர் உரிமை தொகை திட்டத்தைப் போலவே ரூபாய் 8000 மதிப்புள்ள இல்லத்தரசி கூப்பன் 8 திக்கும் எதிரொலிக்கப் போகிறது எனவும், இல்லத்தரசி கூப்பன் என்பது திட்டம் மட்டுமல்ல, உள்ளூர் வணிகத்தை பெருக்கும் ஸ்மார்ட் பொருளாதார காரணி என அமைச்சர் கீதா ஜீவன் பெருமிதத்துடன் அறிக்கை வெளியிட்டுள்ளார். தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் கோவையை சேர்ந்த 68 வயது முதியவர் நூர் முகமது வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மொட்டையடித்து மிளகாய் மாலை அணிந்து 50வது முறையாக தனது வேட்புமனுவை தாக்கல் செய்து அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளார். மதுரை மத்திய சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் புதிய நீதி கட்சி வேட்பாளர் சுந்தர் சி இன்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் தொகுதியின் நிலை குறித்தும் எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்கள் குறித்தும் விரிவாக பேசியுள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூரை அடுத்த கதிராமங்கலத்தில் தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பு பயிலும் மாணவர் ஒருவர் தள்ளாத குடிபோதையில் அருவருக்கத்தக்க வார்த்தைகளை பேசும் காணொலி இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. அந்த காணொலியை காண்பதற்கே மனம் வலிக்கிறது எனவும், திருக்குறளில் கல்லுண்ணாமை அதிகாரத்தை படித்து ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி முன்னேற வேண்டிய தமிழ்நாட்டின் எதிர்கால தூண்களை இப்படி ஒரு நிலைக்கு திமுக அரசு தள்ளியிருப்பது கண்டிக்கத்தக்கது என்று தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 1,11,600 ரூபாய்க்கும் 1 கிராம் 13,950 ரூபாய்க்கும் விற்பனையானது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதம்பம் செய்திகளுடன். மீண்டும் நாளைய செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.